முதல் விஷயம் விஜய்க்கு தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிப்போம். விஜய்க்கு முதல் செட்பேக்கா அப்படின்ற கேள்வி வருகிறது. கரூர்ல கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கினார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு வித்தின் சம் வீக்ஸ் இப்போ வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இது செல்லாது என அறிவித்திருக்கிறது. எப்படி விஜய் அவர்களுக்கு வந்து இது செட்பேக்னு பார்க்க வேண்டியதில்லை. அவருக்கு இந்த அனுபவ குறைவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து ஒரு ஜோசியரை வந்து அவருடைய அஃபிஷியல் செக்ரட்டரியாக வந்து போட்டுட்டு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஓஎஸ்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் கூடவே வச்சிருக்க முடியும், கார்லேயே வச்சிருக்க முடியும். போக வர நேரத்தில் பூரா இப்போ ராகு காலம், குளிகை, யமகண்டம், நல்ல நேரம்னு சொல்லி பார்த்துக்க முடியும். அதெல்லாம் தப்பே கிடையாது, அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் அதற்காக அவரை வந்து ஓஎஸ்டியாக நீங்கள் போட்டிருக்க வேண்டியதில்லை. அது அனுபவம் எல்லாருமே பெரியவர்கள் எல்லாருமே வந்து இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய உதவியாளர்லாம் நிறைய பேர் வச்சுருந்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் வச்சுருந்துருக்காங்க, பிஏ வச்சுருந்துருக்காங்க, எல்லாருமே வந்து வச்சுருந்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் வந்து ஓஎஸ்டியாக போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த அதிகாரிகளும் முதலமைச்சர் புதியவர், அவர் வந்து சரியாக எப்படி ரைட் பண்ணுவான்னு தெரியாது, சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களும் சஜஸ்ட் பண்ண முடியாத நிலைமை இருக்காங்க. ஏன்னா இப்போ ஜெயலலிதா, கருணாநிதி, ஓபிஎஸ், இபிஎஸ் இவங்கெல்லாம் பழகிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் சொன்னால் கேட்பாங்க, கேட்க மாட்டான்னு தெரியும். அப்போ இவர் வந்து புதியவர் அப்படிங்கிறனால, அரசியலுக்கே புதியவனால வந்து நம்ம வந்து அவரை ஓஎஸ்டியாக போட்டுருங்க அப்படின்னா, சார் இப்போ நல்லா இருக்கா சார் அப்படின்னு சஜஸ்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் இங்கே இந்த 20 பேருக்கு அவனோட குடும்பத்துக்கு பாதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப தெளிவாக அன்னைக்கே வந்து சொல்லிட்டாரு, நான் அது அரசு வேலை எடுத்துக்கலன்னு. அதனால் அவங்களுக்கு வந்து 20 லட்ச ரூபா எக்ஸ்கிரேசியாக கொடுத்தாங்க. 20 லட்ச ரூபா எக்ஸ்கிரேசியாக கொடுக்குறது அரசாங்கம் தடுக்காது, நீதிமன்றம் தடுக்காது, யாருமே தடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு நினைவில் இருக்கும், கள்ளக்குறிச்சி சம்பவத்துலேருந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்போ ஒரு நிதியாக கொடுக்கும்போது அதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது, பாரபட்சம். அது விமர்சன பொருளாக இருக்குமே தவிர நிராகரிக்கத்தக்கதாக மாறாது. அப்போ ஏன் வந்து நீங்கள் அம்மோனியா வாயுவில் இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் 2 லட்சம் கொடுத்தீங்க, சாராய சாவில் போனது 10 லட்சம் கொடுத்தீங்கிற கேள்வி வராது. ஓகே, அந்த கவர்மெண்ட் நினைச்சது கொடுத்துட்டாங்க, எக்ஸ்கிரேசியான இறந்ததுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரிதான்ப்பா அப்படின்னு. ஆனால் அரசு வேலை அப்படிங்கிறது லட்சக்கணக்கானவருடைய கனவு. நம்ம பலமுறை குறிப்பிட்டது போல, ஒன்று அதில் வேலைக்கு அப்ளை பண்ணவங்க டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதி கியூவில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய குரூப்பு. அதுக்கப்புறம் வந்து கம்பேஷனட் கிரவுண்ட் சொல்லிட்டு அதிலேயே பணிபுரிந்து அரசுலாக இருந்து அவர்கள் இறந்த பிறகு அவருடைய குடும்பத்தினர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. அதற்கு நாம் சொன்னது போல இது கரூரில் இவருடைய கூட்டத்துக்கு வந்து நடந்த மரணத்தின் நிகழ்வு மட்டுமில்லை, அன்றாடம் தமிழ்நாட்டில் அதிகமான சாலை விபத்து நடக்கின்றன. இந்தியாவிலேயே சாலை விபத்தில் அதிகம் நடக்கக்கூடிய 2வது மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமாக நடக்குது தற்கொலையில். சாலை விபத்தில் வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, 3க்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்போ அவ்வளோ சாலை விபத்துகள், அவ்வளோ மரணம் நடக்கக்கூடிய இடத்துல அதற்கான நிவாரணமாக நீங்கள் எல்லாருக்கும் அரசு வேலைன்னு சொல்லுவீங்களா? யாருமே தடுக்க முடியாது. இதே நீதிமன்றம் தடுக்காது. இனிமேல் தமிழ்நாட்டில் சாலை விபத்தில் இறப்பவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு அரசு வேலை அப்படின்னா நீதிமன்றம் தடுக்க முடியாது. ஏன்னா அது பாலிசி டிசிஷன். நான் எல்லாருக்கும் தான் கொடுக்குறேன். பயாஸ் எங்க இருக்கு, பாரபட்சம் எங்க இருக்கு, புரியுங்களா? நான் வந்து வன்னியர்களுக்கு மட்டும் கொடுப்பேன் அப்படின்னா சார் அது வந்து ஒரு பாகுபாடுன்னு வந்துடும். நான் எல்லோருக்கும் கொடுப்பேன், முடிஞ்சு வச்சுக்காது, அது வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அப்படி இல்லாமல் என்னுடைய கூட்டத்துக்கு வந்து இறந்து போனாங்க, அதனால் அவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னா அது வந்து மற்ற கணக்கில் நிற்காம இருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னோம், சிவகாசியில் பட்டாசு விபத்தில் தொழில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நீதிமன்றம் அதே வரிகளை குறிப்பிடுங்கிற பார்க்குறோம். சாலை விபத்துகள் அதே கொடுத்த அன்னைக்கே இதை சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதே கணக்கு தான் வந்து நம்ம வந்து சாலை விபத்துன்னு சொல்கிறோம். இன்னொரு பாயிண்ட், நம்ம நீதிமன்றம் சொல்லாத, நாமும் இதற்கு முன்னாடி சொல்லாத இன்னொரு செய்தி யோசிச்சோம்னா, இதே விஜய் அவருடைய கூட்டத்திலே மதுரை கூட்டத்துக்கு வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்து இறந்தவங்கலாம் இருக்கிறாங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் நாட் 4-5 பேராவது வந்து இறக்குறாங்க. அவருடைய கூட்டத்துக்கு வந்து வர்ற வழியில் அந்த மாதிரி இறந்தவங்க. மதுரையில் 1-2 பேர் வச்சு, சேலத்தில் ஒருத்தர் வேற இருந்து போனான்னு பார்க்குறோம், ஒரு வடமாநிலத்தை சேர்ந்தவர் பார்க்குறோம். அப்போ அவர் கூட்டத்துக்கே வந்து முன்னாடி இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன செய்வாங்க? அப்போ வந்து இது வந்து ஒரு அன்பிரசிடென்டட் மட்டும் இல்லை, அன்வாரண்டட். அதில் டோப்ல இன்னொரு வழியும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே கரூரில் அன்னைக்கே வந்து 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய வகையில் ஒரு தொழிற்சாலை எக்ஸ்பென்ஷனுக்கு வந்து கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே கரூரில் அன்னைக்கு போயிருந்தவர். அந்த இடத்துல வந்து எப்பா ஒரு ஆளுக்கு ஒரு 20,000 சம்பளம் வாங்கி கொடுங்கப்பா, எல்லாம் கரூர் சுற்றி விடணும் சொன்னா சந்தோஷம். அவங்களும் கொடுத்துருப்பா, இவங்களும் கொடுத்துருப்பா, ஒன்றும் பிரச்சனை. அந்த நியம நாணயம் நம்ம வழங்கலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு பரிசு வழங்கும் விழாவில் போய் ஒருத்தர் கொடுப்பார், பரிசு வேற ஒருத்தர் வாங்கியிருப்பார், கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு நடிகரோ ஒரு பிரபலமோ கலெக்டரோ மந்திரியோ பண்ணிப்பார். அது மாதிரி வந்து அரசாங்கம் வந்து ஊக்குவிச்ச தனியார் ஆலை வருது, தனியார் வந்திருக்கு, அதில் ஒரு 20 பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்தோம், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்போ ரொம்ப தெளிவாக இவர்கள் வந்து அரசாங்க வேலைங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துட்டாங்க. அது ஒரு அனுபவ குறைவினால் ஏற்பட்ட விஷயம், தவிர்த்திருக்கலாம். இதை இப்பயும் கெட்டு போல அந்த 20 பேருக்கு வந்து அரசு அவங்க நிலைமை தான் ரொம்ப பரிதாபமானது. வந்து சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து காலம் பிறந்திலிருந்தே கண் இல்லைன்னா பழகிடுவாங்க ஒரு மாதிரி, என்ன செய்யலான்ட்டு. பாதியில் கண்ணு போச்சுன்னா என்ன ஆகுறது, இன்னும் துயரமாக. ஏன்னா அவர்களுக்கு உலகம் தெரியும், பார்க்க முடியாதுங்கிற எண்ணம். அதுபோல இவர்கள் அரசு வேலை இல்லாமல் இருந்தார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் வந்திருப்பாங்க, துக்கத்தோட துக்கம் போச்சு அப்படின்ட்டு. அரசு வேலையை கொடுத்துட்டு 10 நாள் வேலைக்கு போயிட்டு 11 நாள்லேருந்து உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ட்ராப்பில் கொண்டு போய் அவங்க மாட்டாங்க. இது தவிர்த்திருக்கப்பட முடியாது. அந்த அனுபவ குறைன்னு சொல்லிட்டு இருந்த விஷயம் தான் அவங்களுக்கு இன்னும் இருக்கிற போல. அந்த தனியார் ஆலை வந்து ஒன்று வரப்போது அங்கே வேலையை கொடுத்தாங்கன்னா
யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இங்க எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் இங்கவே வந்து அந்த எதிர்ப்பு வர ஆரம்பிச்சோ, ஒரு ஒரு அலைடு ஃபோர்ஸஸ் இல்லனாலும், ஒரு பக்கம் நியூட்ரலா இருந்தவர்கள் கூட, வாக்கெடுப்பில் கூட நடுநிலைமை வகித்த பாமக இன்னைக்கு ஒரு முக்கியமான விமர்சனம். நிதிநிலை அறிக்கை, நிழல் நிதிநிலை அறிக்கை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறது பாமக. தொடர்ந்து பண்றாங்க, இன்னைக்கும் பண்ணாங்க. திரு அன்புமணி அவர்கள் அதன் பின் பேசினார். பல விஷயங்கள் சொன்னார். காவிரி ஆணையம் இது பண்ணக்கூடாது, எதுக்கு கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை பண்ணணும், எதுக்கு நம்ம இது பண்ணணும், நிறைய விஷயங்களை சொன்னார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கலி ஸ்டட்டட் ஒரு பேச்சு, என்ன ஒரு வார்த்தை அப்படின்னா, திமுகவிடம் சாஃப்டா போகுது தாவேகான்ற டோன்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வந்ததே திமுகவை எதிர்த்து தான் தாவேகா. வந்த உடனே வந்து திமுகவின் ஊழல் வழக்குகள் மீது சில விஷயங்களை செய்தது தாவேகா. ஆனா இப்ப அதெல்லாம் செய்யறதை விட்டுட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சாஃப்டா போகுதோ தாவேகா, இனி கம்பல்ஷன். ஒன்று, பாமகவுடைய நிழல் நிதி அறிக்கையை பற்றி சொல்லணும். அது வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியல் தீவிர அரசியல் ஈடுபட்டு இருந்த காலத்துலேருந்து உருவாக்கின ஒரு விஷயம், ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், பாமக எப்பயுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸையும் சேர்த்தே பண்ணியிருக்கு. ஸோ மற்ற பாலிடிக்ஸும் பண்ணி இல்லை மறுத்த முடியாது, வந்து ஒன்லி கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லை. ஆனால் மற்ற கட்சியிலிருந்து வேறுபட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸையும் சேர்த்தே பண்ணிட்டு இருக்கிற பார்க்கணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி அதை உட்பட்டுருக்காங்க. முதலமைச்சர் வந்து தாவேக அரசு திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட்டு விட்டது அப்படின்னா என்ன பண்ணுச்சுங்கிற கேள்வி நான் கேட்க விரும்புறேன். முதல் நீங்க என்ன பண்ணுச்சுங்கனால தான் பாதியில் நிறுத்திட்டீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க வந்து செந்தில் பாலாஜியை கைது பண்ண பார்த்தாங்க அப்படின்னா அது கரூர் கனெக்டிவிட்டியில் வந்து நிற்குது. சரி, ஒரு திமுக காரங்க 4-5 பேரை வந்து கைது பண்ணாங்க அப்படின்னா அது உங்க ஆட்சியை கவுக்கிறக்கா தடுக்கிறக்கா நடந்த முயற்சியா வருது. அப்ப திமுக கடந்த 5 ஆண்டுகள்ல ஏதாவது பண்ணாங்கன்னா திரு ஏவவேலு ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் நாம் அறிஞ்ச வகையில கடந்த ஆட்சியில் அவர் வந்து கரூர்ல வந்து ரோடு போடும்போது வந்து ரோடே போடாம கான்ட்ராக்ட்ல பண்ண மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்டு கடந்த ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சியில் நடந்த ஒரு அமைச்சர் மீது குறிவைக்கப்பட்டு ஒரு சில அது வந்து திரு ஏவவேலு அவர்கள் மத்தியம் தான் என்னுடைய நினைவுல சரியா இருக்குமானார். மற்றபடி வேற யார் மேலேயும் வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல இவங்க தப்பா செயல்பட்டதுக்காக மேல ஆக்ஷன் யார் மேலேயாவது எங்க எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க செந்தில் பாலாஜி அந்த கேஸ்ல கொண்டு வர முடியாது, மற்றெல்லாம் குதிரை பேர கேஸ்ல வந்து புதுசாக அதில் வரப்போறது கிடையாது. அப்ப கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, இவங்கன்னா ஊழல் அங்க ஊழல் இங்க ஊழல் சொன்னாங்களே அதை தோண்டி எடுப்பாங்களா, அதுக்கான இனிஷியேஷன் இருக்குதா எனக்கு தெரியல. இந்த ஆட்சியில் இப்போ வந்து ஊழல் தடுப்பு துறையில 3வது ஆஃபீஸர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து புரிஞ்சு வந்து என்னைக்கு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுல இவங்க தீவிரமா நடவடிக்கை எடுத்ததாகவே நான் அறியல. அப்ப எடுத்ததாக அறியலங்கும் போது அவங்க கைவிட்டாங்க, பாதியில் கம்மி பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சொல்றேன். எதை சொல்றாருன்னு எனக்கு புரியல. இதுல நீங்க எப்பவுமே சொல்வீங்கல்ல, லகான வச்சுக்கணும்னு திமுக நினைக்குது. தாவேகா ஆட்சியின் லகான் எங்கள் கிட்ட. திமுக வர நிறைய டைம் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு, எங்களுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டாரு அப்படின்றத பார்க்கும். கூட்டணி கட்சிகளை வைத்து அந்த மெஜாரிட்டி இல்ல, திமுக மீது ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க, மதவாத சக்திக்கு ஏதுவாக தாவேகா வந்து திமுக மீது நடவடிக்கை எடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் இப்பவே நிறைய பேர் ரைட் அப்ஸ் எழுதுறாங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு லகான் மூலம் திமுக வந்து தாவேகாவிற்கு பிரஷர் அப்படின்ற இது அதாவது அதை வந்து அப்படி பிரஷருக்கு வந்து திரு விஜய் தமிழக முதலமைச்சர் ஈல்டாக மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன், ஆகக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அந்த இடத்துல இல்லைன்னு கணிக்கிறேன். அது நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இந்த 8 பேருமே வெளியே போயிட்டா கூட அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஆட்சியை தக்க வைப்பது இன்றைய தேதிக்கு பெரிய வித்தை அல்ல. அன்லஸ் அன்டில் திமுக பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய யாராவது வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் ஏதாவது எந்திரிச்சு வந்தது அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கலாமே தவிர, ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கலாமே தவிர, ஒரு ட்விஸ்டா இருக்கலாமே தவிர, இன்னைக்கு தேதிக்கு ஆட்சிக்கு ஆபத்து இல்லை. ஈவன் தோ இந்த 4 கட்சிகளை சேர்ந்த 8 எம்எல்ஏக்களும் வாபஸ் வாங்கினா கூட அதனால அப்படி ஒரு விஷயம் இல்லை. அதை விட இன்னும் முக்கியமான விஷயம், திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள்